தொடக்கத்திலேயே நம்ம மரபு விதி என்கிற அடிப்படையில் தனிப்பெரும்பான்மை உள்ள கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும், ஆட்சி அமைத்து விட்டு சட்டப்பேரவையில் அறுதி பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நடைமுறை இருக்குல்ல. அது எங்கே சிக்கல் வந்ததுன்னா, பல நண்பர்கள் சொன்னாங்க, இந்த 108 பேரும் சேர்ந்து விஜயை சட்டமன்ற அந்த தவேகாவினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்த உடனே அதை மட்டுமே எடுத்து சென்றிருந்தால் நிச்சயமா ஆளுநர் வந்து அதுக்கு அனுமதி கொடுத்திருப்பாரு. ஒரு 5 காங்கிரஸ் உறுப்பினருடைய ஆதரவு போது வெற்றிக்கு அந்த அறுதி பெரும்பான்மைக்கு இன்னும் 5 வேணுமே, அது எங்க உடனே வரும் அப்படின்னு சொன்ன உடனே தான் அந்த 5ஐயும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். இது இயல்பான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம். தொடக்கத்திலேயே காங்கிரசுடைய ஆதரவு கடிதம் கிடைத்த உடனே இன்னும் 5 பேர் இப்போ இவங்க கடிதம் மூலமா ஒவ்வொரு சிபிஎம், சிபிஐ, விசிகா, ஐயுஎம்எல்கெல்லாம் கடிதம் மூலமாக அந்த அணுகுவதை விட்டுவிட்டு நேரடியாக விஜய் இந்த தலைவர்களை சென்று சந்தித்திருந்தால் அந்த இரவோ மறுநாள் காலையோ ஆதரவு கடிதத்தை பெற்று 2வது முறையாக ஆளுநர் சந்திக்கிற போதே அவருக்கு அரசமைப்பதற்கான ஒரு வாய்ப்பை கிடைத்திருக்கும். அதுல அவங்க கோளாறு விட்டுட்டாங்க. அப்ப தொடக்க முதலே இந்த விஷயத்தை பொறுத்தளவில் ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு அரசியல் கட்சி வர வேண்டும் என்றால் எந்த மாதிரியான அணுகுமுறையை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதல் இல்லை அவருக்கு இல்லை, அவரை சார்ந்து இருக்கிறவர்களுக்கும் இல்லை. அனுபவம் பெற்றவர்கள் சொன்னதையும் அவங்க கேட்கலங்கிற மாதிரி பார்த்தோம். இனி என்னன்னா, அரசியல் ரீதியான சிக்கல் எங்கே வருகிறதுனா, திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை எதிர்கொண்ட சிபிஐ, சிபிஎம், விசிகா, ஐயுஎம்எல் திராவிட முன்னேற்ற கழக அணியில் தான் இருக்கிறோம். இந்த மதசார்பற்ற ஜனநாயக ரீதியில் மக்கள் அளித்த தீர்ப்பை மதித்து ஆதரவளிக்கிறோங்கிறாங்க.